ஐயோ பார்வதிக்கும் கமருதீனுக்கும் ரெட் கார்டு கொடுக்கணும், சீக்கிரம் கொடுங்க விஜய் சேதுபதி அவர்களே அப்படின்ற மாதிரி எவிக்ட் ஆன கண்டஸ்டன்ஸாக இருக்கட்டும், அப்புறம் ஏற்கனவே பழைய கண்டஸ்டன்ஸாக இருக்கட்டும், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி சீசனில் இருக்க கண்டஸ்டன்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே ட்வீட் போட்டு பார்வக்கும் கமருதீனுக்கும் ரெட் கார்டு கொடுக்கணும், பார்வக்கும் கமருதீனுக்கும் ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்வக்கும் கமருதீனுக்கும் ரெட் கார்டு கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா, ஒரு பால் கார்டு கூட விஜய் சேதுபதி கொடுக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் யாருக்கெல்லாம் வருது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா இந்த சீசனில் ரெட் கார்டு கொடுக்கணும்னா சபரி கொடுத்துருக்கணும், விக்ரம் கொடுத்துருக்கணும், பாரதி கொடுத்துருக்கணும், சங்கரன் கொடுத்துருக்கணும், எஃப்ஜே கொடுத்துருக்கணும், ஆதிரை கொடுத்துருக்கணும், இந்த மாதிரி அரோரா கொடுத்துருக்கணும், ஏகப்பட்ட பேர் கொடுத்துருக்கணும், பாட்டரங்கன்காச்சும் கொடுத்துருக்கணும். பட் ரெட் கார்டே இங்கே வந்து யாருக்குமே யூஸ் பண்ணல. அப்புறம் எப்படி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான். சரி, நேற்று பார்வதி அண்ட் கமருதீன் லைவில் செஞ்சது ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுவீங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. அவங்க செஞ்சது தவறு, 100% தவறு. ஓகே, அதுக்காக ரெட் கார்டு கொடுக்கணுமா அவங்க கேமுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு மிக மிக கம்மி. ஏன்னா கமருதீன் பொறுத்த வரைக்கும் அவன் எப்பயுமே அதான் பண்ணுறான். இவ்வளோ நேரம் கொடுக்காத விஜய் சேதுபதி இப்போ கொடுப்பாராங்கிறது தெரியாது. நார்மல் எவிக்ஷன் மாதிரி வேணால் அவனை வந்து தூக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது கமருதீன். இன்னொரு சைடில் பாரு எடுத்திங்கன்னா கேமில் வந்து தள்ளி விட்றான், தள்ளி விட்டு அதை ஜஸ்டிஃபை பண்ணுறான். சரியா, நான் வந்து கேமுக்கு என்ன தள்ளி விட்டீங்க, அந்த மாதிரி நான் தள்ளி விட்றேன், எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்கிறான். சரியா, ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவளுக்கு எவிக்ட் பண்ணிக்கலாம் கேட்டிங்கன்னா முடியாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி இதை விட டேட்டியாக வந்து ஆடி இருக்கவங்க எல்லாத்துக்குமே விஜய் சேதுபதி உட்காந்து விளக்கு படிச்சிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது பார்வதிக்கும் வந்து ரெட் கார்டு வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அப்புறம் எதுக்கு இவங்க எல்லாம் பொங்குறாங்க, சீக்கிரம் ஏதாவது கொடுங்க, சீக்கிரம் ஏதாவது கொடுங்கன்ட்டு. ஏன்னா இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஸ்கிரிப்ட் மாதிரி தான் வந்து செயல்படுது. சரியா, இவ்வளோ அதாவது சபரி வந்து கண்ணை கலக்கும் போது, சபரி வந்து அவளை அடிக்கும் போது ஒருத்தன் கூட வந்து பார்க்காம சேதுபதியும் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு சபரிக்கு எதுவுமே கொடுக்காம அப்படியே போயிட்டார். அதை நார்மலைஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. விக்ரம் மாதிரியை தூக்கி பிறந்தான், பாலை தூக்கி அடிக்கிறான், எல்லாத்தையும் தூக்கி பறக்க விட்றான். அவனுக்கு இது வரைக்கும் வந்து ஒரு வார்னிங் கூட கொடுக்கப்படல. அவனை ஜாலியாக வந்து கடந்து போயிடுறீங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் கடந்து போகிற மாதிரி பார்வை மட்டும் எப்படி நீங்கள் பண்ணுவீங்க? கண்டிப்பாக பண்ண மாட்டார் சேதுபதி. இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, பார்வை உள்ளே இருந்தால் தான் கேம். வாட்டர்மெலன் உள்ளே வரணும், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. சரி, அப்போ கமருதீன் கொடுப்பாரு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? கனவுல தான் நீங்கள் நினைக்கணும். ஏன்னா வாய்ப்பே கிடையாது. ஏன்னு நான் சொல்கிறேன். பிகாஸ் இப்போ பிரச்சனை வந்து வெளியே ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு, பார்த்தீங்களா இல்லையா? அவ்வளோதான், உள்ளே போனால் வார்னிங், என் பொண்டாட்டி இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசினவர், அவர் மூஞ்சில் ஒரு சின்ன பதட்டமே இல்லை. என் பொண்டாட்டிக்கு வந்து ஃபிக்ஸ் வந்துருச்சு, ஹாஸ்பிட்டலில் இருக்கான்றது. அவர் ஜாலியாக வந்து பேசிகிட்டு இருக்காப்புல. ஏன்னா அவருக்கு தெரியும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான், சும்மா ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுறான்னு சொல்லி சேதுபதி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால அப்படியே பேசிட்டு போகிறாப்புல. ஸோ அவர் உள்ளே வந்து ஒரு ட்ராமா பண்ணணும் கமருதீன் கிட்ட. அப்போ ஒரு அடிச்சிக்கணும், அது ஒரு டாக்ஸிக்காக வந்து கிரியேட் ஆகும். அப்போ பாரதியும் சொன்னால் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எல்லாரும் சுற்று போட்டு ஒரு ஃபைட் பண்ணாங்க அப்படின்னா பார்க்குறவங்களுக்கு வந்து டிஆர்பி. இதுக்கு தான் நம்ம மாமா டிவி பிளான் பண்ணணும். ஓகேவா? இங்கே நம்ம எவ்வளோ தான் சொன்னாலும் பாரதிக்கு ரெட் கார்டு, கமருதீன் ரெட் கார்டு கொடுக்கணும், அவங்கள வந்து வெளியே தூக்கி போடணும்னு சொன்னால் கூட நம்ம தான் வந்து பைத்தியக்கார மாதிரி தெரியும் எல்லாத்துக்கும் பார்க்கும்போது. அட இதுக்கு பைத்தியம் ஆவீங்க அப்படின்ற மாதிரி நம்மளை சொல்லுவாங்க. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா செம அப்படிங்கிறது தான். சரியா, அப்படியே நீங்கள் ரெட் கார்டு வந்து கொடுக்குறதா இருந்தாலும் கமருதீனுக்கு அது வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவனோட ஆக்டிவிட்டீஸ்க்குள்ளே இல்லாமல் அவனோட வார்த்தைகள் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சாண்ட்ரா காமருதீன்றா, 18+ன்றா, பொறுக்கின்றா, காஜி பிடி சுத்துறேன்றா, அப்படியே காமத்தில் சுத்துறேன்றா. அப்போ அந்த வார்த்தைகள் எல்லாம் என்ன சொல்லுவீங்க? ஸ்கேம்ன்றா என்னதுங்க? ஸ்கேம் பண்ணுறான்னு அர்த்தம். அதுக்கும் இவன் காமம் பண்ணி இது பண்ணுறாங்கிறது ஒன்றாயிருமா? அப்போ அந்த வார்த்தைக்கு என்ன நீங்கள் செய்ய போகிறீங்க? இங்கே கொடுத்தீங்கன்னா அங்கேயும் கொடுக்கணும். ஸோ விஜய் சேதுபதி டெலிகேட் பொசிஷன், எதுவுமே பண்ண முடியாது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா, அடுத்து பிரஜன் வந்து வார்ன் பண்ணியிருக்காங்க கமருதீன் கிட்ட. இந்த மாதிரி வந்து நான் வந்து முடிச்சு தள்ளிடுவேன் பொண்டாட்டி அடி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு ஸ்கிரிப்டாக வந்து உள்ளவங்க நகர்த்துறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரியா, அது மட்டும் இல்லாமல் சாண்ட்ராவோடைய ஆக்டிங் வந்து எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு. அவங்க வந்து நடித்தது அப்படிங்கிறது. ஏன்னா கீழே விழுந்தாங்க, காரணம் தள்ளி விட்டாங்க, உடனே வந்து மூச்சு வாங்குதான், விக்ரம தூக்கணுன்னே ஃபிக்ஸ் வந்த மாதிரி நடிக்குதான். ஃபிக்ஸ் வந்த மாதிரி இருந்தால் நீங்கள் யாராக இருந்தாலும் மெடிக்கல் ஹிஸ்ட்ரியில் கேட்டு பாருங்கள், 1 hour அப்சர்வேஷனில் தான் இருக்கணும். உடனேலாம் வந்து நிப்பாட்ட முடியாது. அவங்க நிப்பாட்டி அதற்கான இது பண்ணி அதுக்கடுத்து தான் பொறுமையாக அவங்க எந்திரிச்சு வர்றதுக்கே, கான்சியஸ் ஆகி வர்றதுக்கே 2 மணி நேரம் ஆயிரும். இன்னமும் கிளினிக்கை போய் சுற்றி பார்த்துட்டு வந்த மாதிரி சாண்ட்ரா வந்துட்டு போனாங்க. ஸோ அதை வச்சே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இது வந்து முழுக்க ஒரு ஸ்கிரிப்ட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இதில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா மேலே வந்து ஒரு கோபமோ எதுவும் கிடையாது. இது நேர்மையாக நம்ம பார்த்தாலே தெரியும் இது வந்து ஸ்கிரிப்டட் தான் அப்படிங்கிறத. ஸோ இது எதுக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிறது இதுதான். ஏதாவது கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகும், ஏதாவது டிஆர்பி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. சரியா, இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் நான் எதுக்காக அதை வந்து ஃபீல் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இதுதான் மாமா டிவியோடைய பிளான். அதனால்
பார்வதி கொடுத்துருவாங்க ரெட் கார்டு, கமலி ரெட் கார்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா அது கனவுல தான் கொடுப்பாங்க. வேணும்னா விஜய் சேதுபதி ஒரு பால் கார்டு வேணால் கொடுப்பாரு. அதை வச்சு ஒரு பால் பாக்கெட் வாங்கி வீட்டில் ஒரு டீயை போட்டு குடிங்க. மற்றபடி ஒரு வெங்காயம் இருக்காது அப்படிங்கிறது தான் நான் இதில் சொல்ல வர விஷயங்கள். சரியா? அதே மாதிரி யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா அரோரா டிக்கெட் வின் பண்ணியிருக்காங்க. இந்த டாஸ்கில் கார் டாஸ்கில் சுபிக்ஷா தான் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகேங்களா? ஸோ கடைசியாக எப்படி போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திவ்யா தான் லாஸ்ட் 5 பேர் தான் இருக்காங்க. ஃபஸ்ட்டு கமல் வெளியே போயிடுவான், அடுத்து திவ்யா, அடுத்து வந்து பார்வதி, அடுத்து அரோரா, சுபிக்ஷா வந்து வின் பண்ணியிருக்காங்க அந்த டாஸ்க்கு. டிடிஎஃப் வின்னர் வந்து அரோரா. உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம்.